பழங்காலத்துலலாம் என்ன பண்டிகைனாலும் முதல்ல வந்து மருதாணி போட ஆரம்பிச்சிடுவாங்க. மருதாணி வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. மருதாணிக்கு வந்து உடம்பை குளிர்விக்கக்கூடிய தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை அகற்ற தன்மை உண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மணப்பெண் மணமகன் 2 பேருக்குமே வந்து கையில உள்ளங்கைகள்லயும் உள்ளங்கால்கள்லயும் கண்டிப்பா மருதாணி போட்டுடுவாங்க. ஏன்னா நம்ம உடம்போட நர்வ்ஸ் எல்லாமே வந்து இந்த கையிலையும் கால்லையும் தான் எண்ட் ஆகுது. ஸோ அந்த நர்வ்ஸை வந்து கூல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. அப்படிங்கறதுனாலதான் மருதாணியை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவசியம் போடணும்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருதாணி வந்து மிகச்சிறந்த ஆன்டிசெப்டிக், அதாவது உடம்புல எந்த இன்ஃபெக்ஷனும் வராம பாதுகாக்கும். கை மற்றும் கால்கள் மூலமா தான் நமக்கு முக்காவாசி கிருமிகள் வந்து உடம்புக்குள்ள என்டர் ஆகுது இல்லையா. சோ இதுல வந்து இந்த மருதாணி போடுறதுனால இது வந்து ஆன்டிசெப்டிக் மாதிரி செயல்பட்டு அந்த மணமகன் மணமகளோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வீட்டுல யாரும் சிக்காகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் மருதாணி போறதை வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னலா கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகத்துல வர்ற பூஞ்சை காளானை தடுக்கக்கூடிய தன்மை, நக சொத்தை அது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய தன்மை வந்து மருதாணிக்கு உண்டு. சோ இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு. இந்த மருதாணியோட வாசனையே மனசை காம் பண்ணக்கூடிய தன்மை உடையது. இன்னைக்கு வந்து எப்படி வீட்லயே மருதாணி அரைச்சு போடுறது, அது நல்லா செவந்து அழகா வரதுக்காக என்னோட டிப்ஸ் எல்லாத்தையும் கூட நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மருதாணி இலைகளை நல்லா இந்த இலசா இருக்கிற இலைகளா பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மருதாணி இலைகள் பார்க்குறப்ப 2 விதமான இலைகள் உங்களால் பார்க்க முடியும். ஒரு மருதாணி இலை வந்து ரொம்ப பெருசா மொரடாக இருக்கும். இன்னொரு வகையானது இந்த மாதிரி எலஸாக இருக்கும், தொடவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. மருதாணிலேயே 2 வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆண் மருதாணி பெண் மருதாணி அப்படின்னு. இது வந்து பெண் மருதாணி. இதுதான் வந்து நம்ம வாங்கினோம்னா நல்ல செவக்கும். நமக்கு இந்த மாதிரி எடுத்து இப்படி உருவி எடுத்துக்கோங்க அந்த இலையை. நமக்கு இந்த தண்டு எதுவுமே தேவையில்லை, வெறும் இந்த இலைகள் மட்டும்தான் வேணும். இப்போ இந்த மருதாணியோட அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் சேர்க்குறதுன்னு பார்ப்போமா. மருதாணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு பாக்கெட்லேருந்து பாக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பாக்குனாலும் பரவாயில்ல, எந்த பிராண்ட் எந்த பாக்குனாலும் பரவாயில்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்கும் உதவும், கையில் ஒட்டிக்கிறதுக்கும் உதவும், கீழே விழாமல் இருக்கும். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது நல்லது. இந்த மாதிரி நல்ல விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ மருதாணி செவக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. நம்ம கையில் லெமனை வந்து நல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம். ஒரு லெமன் மூடியை கட் பண்ணிட்டு இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கள் வந்து மருதாணி போட போகிறீங்களோ அங்கே ஃபுல்லும். அப்புறம் உங்களுக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு பயம் இருந்ததுன்னா இதில் 1 ட்ராப் நீலகிரி தைலம் விட்டுக்கோங்க. இல்லை கையில் நல்லா நீலகிரி தைலத்தை போட்டு தேய்ச்சிக்கோங்க. 1 or 2 drops நீலகிரி தைலம் போட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் இதில் வந்து மருதாணி வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டும் பிடிக்காது, மருதாணியும் நல்லா செவக்கும். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே நம்ம மருதாணி போட ஆரம்பிக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி விட்டு கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம மருதாணி போட்டு முடித்த உடனே ஒரு பஞ்சில் தொட்டு இந்த தண்ணியை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மருதாணி வந்து சீக்கிரம் விழாமல் இருக்கும். சில நேரம் வறண்டு போய் காஞ்சி போய் விழுந்துடுச்சு அப்படின்னா ஒரு இடம் நல்லா சிவப்பாக இருக்கும், இன்னொரு இடம் சிவக்காமல் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இது. இந்த மாதிரி ஒரு பஞ்சை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே இப்படி தொட்டு வைக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இந்த சக்கரை அது வரைக்கும் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இல்லை ஏதாவது டிசைன் போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த காலத்துலலாம் நாங்கள் தென்னங்குச்சி எடுத்து வச்சுருப்போம். ஒரு பழைய வேஸ்ட் கிளாத் கையில் ரெடியாக இருக்கட்டும். ஏன்னா ட்ரெஸ்லேயோ இல்லை எங்கேயோ சிந்திடுச்சுன்னா உடனே தொடச்சிட்டா மருதாணி கரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்மளோட கை வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்கு. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பு விருப்பமான டிசைன் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆர்டினரி நம்ம எப்போவுமே மருதாணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டிசைன் தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்ல தடிமனாக வச்சோம்னா தான் நல்ல சாறு இறங்கி நமக்கு நல்ல சிகப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கைக்கு விரல்களுக்கு இந்த குல்லா மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இது நல்லா காயறதுக்கு வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ஆனிச்சுன்னா இந்த மருதாணி வந்து காஞ்சி போய் இந்த மாதிரி நகர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சக்கரை சேர்த்து இந்த சொல்யூஷன் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா,
இதை எடுத்து லேசாக இந்த இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஞ்சில் தொட்டு தொட்டு இப்படி நினச்சி இப்படி மேலே வச்சு வச்சு எடுத்தோம்னா நல்ல இந்த சர்க்கரையோட அந்த பிசுபிசுப்புக்கு இது நல்லா ஒட்டிக்கும். இதில் நீங்கள் ஒரு ட்ராப் லெமனை கூட பிழிஞ்சு விடலாம். பிழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல சிவப்பாக கிடைக்கும். இதை எடுத்து ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் இப்படி இந்த பஞ்சால் மெதுவாக இந்த மாதிரி வச்சு கொடுங்க. லைட்டாக நினைக்கிற அளவுக்கு வச்சோம்னா போதும். இப்போ இது கொஞ்சம் காயிற வரைக்கும் விடலாம். யூஸ்வலாக பித்த உடம்பு அல்லது சூடு உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 மணிலேருந்து 2.25 மணி நேரத்துக்குள்ளார நல்லா செவந்து போயிடும். என்னோட கையெல்லாம் கரெக்டாக 1.25 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துலேயே நல்லா செவந்துடும். மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் தான் ஆகும். இதுக்கு மேலே வச்சேன்னா என்னோட கை வந்து கருத்து போயிடும். பட் கோல்டு உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கூட வைக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ஓவர் நைட் கூட வைப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட எப்படி செவக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து நல்லாவே செவந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிட போகிறேன். எப்படி இதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. இதில் லேஸாக அப்படி எடுத்தீங்கன்னாலே வந்துடும். இதை வந்து தூக்கி தூர போட்டுறாதீங்க. உங்கள் செடி இருந்ததுன்னா செடிக்கு போடுங்க. இது வந்து நல்ல உரமாகும். இப்போ இந்த கையை வந்து தண்ணியில் காட்டவே காட்டாதீங்க. ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. இப்போ சாயங்காலம் விட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தண்ணியில் காட்டவே காட்டாதீங்க. லைட்டாக அப்படி ஒரு ஈரத்துணியில் நல்லா தொடச்சி விட்டுடுங்க. இதில் வந்து கிராம்போட எண்ணெய் தடவுனீங்க அப்படின்னா இந்த கலர் நல்லா டீப்பாகும். ஒருவேளை உங்ககிட்ட கிராம்பு எண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு தோசைக்கல் மேலே 4-5 கிராம்பை போடுங்க. கொஞ்சம் நேரத்தில் மிதமான சூடில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த கிராம்புலேருந்து நல்லா புகை வர ஆரம்பிக்கும். அந்த புகை மேலே உங்கள் கையை அப்படி காமிச்சிங்கன்னா கூட போகிறோம். நல்லா இப்படி இப்படி திருப்பி 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 அந்த கையை காமிச்சிங்க அப்படின்னா நல்ல இந்த கலர் வந்து டார்க் ஆகும். எனக்கு இப்போ இதுவே நல்ல கலராக இருக்கிறதுனால நான் அதை செய்ய போகிறதில்ல. இதை அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு நான் விட்டுற போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்கள் உடம்பு அந்த மாதிரி உடம்பு அப்படின்னா 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ யூக்கலிப்டஸ் தைலத்தை இன்னொரு தடவை கையில் நல்லா தடவிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கும். இதை இப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்ல டார்க் கலர் ஆகும். இப்போ நான் நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு என்னோடய கையை காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் வந்து இது நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தா இன்னும் நல்லா சிவந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மருதாணி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.